பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே காலையில் 11 மணிக்கு எழுந்தேன். அண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் 14 years nobody was yelling at me to study. இந்த எக்ஸாம்னால் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருந்த சில திங்ஸ் லைக் மணிக்கணக்கான நேரம் இந்த டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறது, ஊர் சுற்றுறது, இல்லை வெட்டியாக டைம் வேஸ்ட் பண்ணுறதுன்ற எல்லாத்தையுமே எக்ஸாம் முடிஞ்ச கையோட ஒரே அடியாக பண்ணி தீர்த்துடணும்னு தோணும். And honestly, I won't say it is wrong. It is natural. Because last ஒரு 1.5 months நம்ம பிரெயின் ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். அண்ட் சடனாக நம்ம எவ்வளோ ப்ரெஷரை ஃபீல் பண்ணமோ அதை விட டபுள் மடங்கான ஃப்ரீடமை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சடனாக இந்த சேஞ்சை நம்ம பிரெயின்க்கு எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னே தெரியாது. ஸோ வாட் டஸ் இட் டூ? இட் ஸ்டாப்ஸ் திங்கிங் அண்ட் ஸ்டார்ட் என்ஜாயிங். ஆரம்பத்தில் இந்த ஃபேஸ் செம்ம ஜாலியாக இருந்தாலும் போக போக யூ ஸ்டார்ட் ஃபீலிங் தி ப்ரெஷர் ஆஃப் டூயிங் நத்திங். அண்ட் இதோட சேர்த்து பெரிய ப்ரெஷர் என்ன தெரியுமா? சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நெக்ஸ்ட் என்ன பிளான்பா, என்ன காலேஜ் சேர போகிற, என்ன கோர்ஸ் எடுக்க போகிற, கவுன்சிலிங் எப்போ, ரிசல்ட் எப்போ, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாச்சும் எழுதுறியா என்னன்னு பல கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் என்னன்றதை கேட்டாலே பிபி ஏறி கடுப்பாக வரும். I get it, cuties. Hi, I'm Sanjana and not long ago I was in your shoes. And வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ. I scored 555 out of 600 and 190.5 cut off. அண்ட் கவுன்சிலிங்கில் நான் எதிர்பார்த்த காலேஜில் நான் எதிர்பார்த்த கோர்ஸில் படிச்சுட்ருக்கேன். இதை நான் ஃப்ளெக்ஸ் பண்ணலாம் சொல்லலை, பட் எதுக்கு சொல்கிறேன்னா சென்னையில் ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடச்சதுக்கு காரணம் வெறும் மார்க்ஸ் மட்டும் இல்லை, இந்த லீவில் நான் பண்ண சின்ன சின்ன விஷயம்லாம் தான். ஸோ in this video, I'm going to show you how to spend this leave useful without losing your peace. And மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் நான் இதில் சொல்கிற ஒரு பாயிண்ட்டுமே கவுன்சிலிங்லேருந்து காலேஜ் சூஸ் பண்ண போகிற ப்ராசஸை ரொம்பவே ஈஸியாக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ரீசெட் யுவர் செல்ஃப். லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக நம்ம பிரெயின் இந்த எக்ஸாம் மூட்லேயே இருந்திருக்கும். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக, டிப்ரெஸ்டாக, நம்ம ஸ்லீப் ஸ்கெடியூல்லாம் நாசமாக போயிட்டு ஜாம்பி மாதிரி சுற்றிட்டு இருந்திருப்போம். ஸோ டேக் அ ப்ராப்பர் பிரேக். டேக் அ ஃபுல் வீக் டு டூ அப்சல்யூட்லி நத்திங். நல்லா சாப்பிடுங்க, 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இல்லை பாட்டி வீடு, சித்தி வீடுன்னு உங்கள் கம்ஃபர்ட் பிளேஸுக்கு போயிட்டு வாங்க. ஒன்ஸ் யுவர் பிரெயின் செட்டில்ஸ், மூவ் டு தி நெக்ஸ்ட் லெவல். ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங். 12 இயர்ஸாக நம்ம சிலபஸை தாண்டி புதுசாக எதுவுமே படிச்சிருக்க மாட்டோம். அண்ட் அதுக்கான தேவையும் நமக்கு இருந்திருக்காது. பட் காலேஜ் லைஃப் அப்படி இல்லை. அங்கே நம்ம புதுசாக படிக்கவும் புதுசாக கற்றுக்கவும் எக்கச்சக்க விஷயம் இருக்குது. அண்ட் இந்த டைமில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அங்கே இருக்குது. அண்ட் அதுக்கான மெச்சூரிட்டியும் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ கோடிங், டிசைனிங், வீடியோ எடிட்டிங், அக்கௌண்டிங் ஆர் ஈவன் குக்கிங் என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. பிகாஸ் this is the only phase where you can try 10 different things and fail at all 10. Because இந்த ஃபேஸில் மார்க் இல்லை, ப்ரெஷர் இல்லை, நீ ஃபெயில் ஆனால் ஏன் கூட யாரும் கேட்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்ம பசங்க ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுறாங்கன்ட்டு நம்ம அப்பா அம்மா சந்தோஷதான் படுவாங்க. ஸோ கோ அண்ட் ஃபைண்ட் வாட் மேக்ஸ் யூ ஃபீல் அலைவ். பட் இங்கே தான் நம்ம எல்லோரும் இந்த குட்டி தப்பு பண்ணுவோம். ரேண்டமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்ட்டு யூடியூப்பில் அங்கே இங்கேன்ட்டு தேடி ஒரு 10-15 வீடியோ பார்த்து பிகினர் லெவல் ஆர் இன்டர்மீடியட் லெவலில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பட் அடுத்து எங்கே கற்றுக்கிறது, என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் அந்த ப்ராசஸை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்படி ஸ்டாப் பண்ணாமல் இருக்க we need a proper structure, right? And that's bring me to the point number 3. Join a course. Wait, எடுத்தோடனே ஒரு ரேண்டம் கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணாமல் நான் பாயிண்ட் 2ல் சொன்ன மாதிரி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எது செட் ஆகும்னு தோணுதோ அது ரிலேட்டடான ஒரு பேசிக் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். I knew I was going into engineering. ஸோ ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். C++, பைத்தான். என்ன தான் என் காலேஜில் 6th கோடிங் பண்ணுற பசங்க வந்திருந்தாலும் எனக்கு ஒரு நாள் கூட ஒன்றுமே தெரியலன்ற ஃபீல் வந்ததே இல்லை. பிகாஸ் இந்த ஃபேஸில் நான் பண்ண இந்த சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம் கேவ் மீ அ சாலிட் பேஸ். அண்ட் மை ஃபர்ஸ்ட் இயர் பிகம் ஸோ மேனேஜபிள். பிக் தேங்க்ஸ் டு மை அம்மா ஃபார் புஷ்ஷிங் மீ இன் டு தட் கோர்ஸ். பட் இப்போ தான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனே வரும். எந்த காலேஜ் எடுக்கலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம், என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், எதுக்கு ஸ்கோப் இருக்குது, எதுக்கு ஸ்கோப் இல்லை, பிளேஸ்மெண்ட்ஸ் எங்கே நல்லா இருக்குது, எதுக்கு ஃப்யூச்சர் இருக்குதுன்னு ஒரு 1008 கேள்வி உங்களுக்கு வரும். அண்ட் இப்படி கேள்வி வரும்போது நம்ம நேச்சுரலாகவே போய் யார்கிட்டயாவது அட்வைஸ் கேட்போம், கரெக்டாக? ஆனால் அப்படி அட்வைஸ் கேட்குற இடத்துல தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிகாஸ் தப்பான பர்சன் கிட்ட அட்வைஸ் கேட்டால்
நம்ம 4 வருஷம் நாசமாக போயிடும். ஸோ யார்கிட்ட பேசணும் அண்ட் யார்கிட்ட பேசக்கூடாது, தட்ஸ் அவர் நெக்ஸ்ட் பாயிண்ட். டாக் டு சீனியர்ஸ், நாட் அங்கிள்ஸ். யார்கிட்ட நம்ம அட்வைஸ் கேட்குறோன்றது ரொம்ப முக்கியம். ஏதாச்சும் ஒரு அங்கிள் கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கதையை பேசுவாங்க. பட் இப்போ இருக்கிற ரியாலிட்டி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டாக் டு தி சீனியர்ஸ். உங்கள் ஸ்கூல் சீனியர்ஸை ரீச் அவுட் பண்ணுங்கள். டாக் டு தி பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி இன் கேம்பஸ் ரைட் நவ். அப்படி யாரும் இல்லையா, உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுமோ லைக் எஸ்எஸ்என், ஆர்இசி ஒரு அந்த காலேஜ் நேமை நீங்கள் இன்ஸ்டாலேயோ ஒரு லிங்க்டின்லேயோ போட்டாலே நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன். இன்ஸ்டாவை வேறு எதுக்கோ யூஸ் பண்ணுறோம், இதுக்கு யூஸ் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஸோ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி இந்த காலேஜ் எப்படி, இந்த கோர்ஸ் எப்படி, ஸ்டாஃப்லாம் எப்படி, ஃபுட் எப்படி இருக்குன்ட்டு எல்லா கேள்வியுமே கேட்டுருங்க. 10ல் 2 பேர் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. அண்ட் அப்படி மெசேஜ் பண்ணும்போது கேர்ள்ஸ்க்கு மெசேஜ் பண்ணுங்கள், பாய்ஸ்க்கு மெசேஜ் பண்ணுங்கள். இங்கே நான் யாரையும் ஜட்ஜ்லாம் பண்ணல, பட் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் எப்படி நமக்கு தெரியாதுல்ல. ஸோ எதுக்கு வம்பு, நம்ம சேஃபர் சைடில் இருந்திருப்போம். பி ஸ்மார்ட், கெட் தி இன்ஃபோ, ஸ்டே ஸ்மார்ட். ஓகே, கமிங் பேக் டு தி பாயிண்ட். இப்படி நீங்கள் சீனியர்ஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கும் போது தான் கவுன்சிலிங்னா என்ன, மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன, கட் ஆஃப், சாய்ஸ் ஆர்டர்னு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் இந்த ஃபேஸை கோட்டை விட்டிங்கன்னா லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் ஆகிட்டு கிடைக்கிற காலேஜ் கிடைக்கிற கோர்ஸில் சேர வேண்டிய நிலைமை வந்துடும். இப்படி ஆகாமல் இருக்க நோ தி சிஸ்டம். கவுன்சிலிங்னா என்ன, மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன, ஸ்காலர்ஷிப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு இது எதுவுமே தெரியாமல் லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் ஆகி ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துடக்கூடாது. பட் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்ததுன்னா கவலையே படாதீங்க. கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் வரைக்கும் எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் அட்மிஷன் ப்ராசஸை நம்ம சேர்ந்து ஹேண்டில் பண்ணலாம். இந்த டைமில் தான் நீங்கள் பெரிய பெரிய மித்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி வருவீங்க. இன்ஜினியரிங் படித்தா தான் ஸ்கோப் இருக்குது, ஆர்ட்ஸ்லாம் படிக்காத பசங்க தான் போவாங்க, இதை படித்தா தான் ஃப்யூச்சர், அதை படித்தா தான் ஃப்யூச்சர், இதை எடுத்தால் வேலை கிடைக்கும், இதை எடுத்தால் வேலை கிடைக்காதுன்னு ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. எதையுமே நம்பாதீங்க. இங்கே நல்ல பெரிய காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலையே இல்லாதவனும் இருக்கான். ஊரில் ஒரு குட்டி காலேஜில் பிஎஸ்சி படிச்சுட்டு நல்ல வேலை நல்ல சம்பளத்தில் இருக்கிறவனும் இருக்கான். ஸோ ப்ளீஸ் do not compare your paths. You decide what you want to study because the scope is not in that course. The scope is in you. இது வரைக்கும் நம்ம பேசின எல்லாத்தையுமே ஒரு நாள் இல்லை 2 நாள் ஈஸியாக பண்ணிடலாம். பட் அப்படி பண்ணிட்டு விட்டுட்டோன்னா இதோட இம்பேக்ட் பெருசாக இருக்காது. அண்ட் தட்ஸ் பிரிங்ஸ் அஸ் டு தி லாஸ்ட் பாயிண்ட், ஸ்மால் டிசிப்ளின் வின்ஸ். டீசெண்டான ஒரு டைமில் எழுந்துருங்க, படிக்க ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ரூமை க்ளீனாக வச்சுக்கோங்க. முக்கியமாக நீங்கள் ஹாஸ்டல் போக போகிறீங்கன்னா பேசிக்காக குக் பண்ண, துணி துவைக்க, துணி மடிக்கலாம் கற்றுக்கோங்க. பி டிசிப்ளின் பிகாஸ் யூ வாண்ட் அ பெட்டர் ஃப்யூச்சர் ஃபார் த பர்சன் இன் தி மிரர். நீங்கள் ஸ்கூலில் நல்லா படிச்சிருக்கலாம், படிக்காமல் போயிருக்கலாம், டாப்பராக இருந்திருக்கலாம், பேக் பெஞ்சராக இருந்திருக்கலாம், ஸ்கூல் ஃபேமஸாக இருந்திருக்கலாம், ஆர் இப்படி ஒரு பர்சன் இருக்காங்கன்னு உங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்கே தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் ஸ்கூலோட முடிஞ்சு போச்சு. உங்கள் ஓல்டு ஐடென்டிட்டியை மாற்றி ஒரு பெட்டர் பர்சனாக எவால்வ் ஆக இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸை யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த ஃபியூ மந்த்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் நெக்ஸ்ட் 4 to 5 years'ை டிசைட் பண்ண போகுது. ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். உங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்குது அண்ட் உங்களுக்குன்னு ஒரு தனி டைம் லைன் இருக்குது. அந்த டைம் லைனில் நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் தான் ஹீரோயின். ஸோ ப்ளீஸ் டேக் ஒன் ஸ்மால் ஸ்டெப் டுடே. எனக்கு புரியுது, இந்த டைமில் இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, ஸோ ஜாலியாக இருக்கணும்னு தான் தோணும். பட் நான் சொன்னதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, பட் பெரிய இம்பேக்ட் தரக்கூடிய விஷயம். நான் நிறையா பேர் கோர்ஸ், காலேஜ், கவுன்சிலிங்லாம் தப்பாக சூஸ் பண்ணி கஷ்டப்படுறத பார்த்துருக்கேன். அந்த கஷ்டத்தை நீங்கள் படாதீங்க. அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு லீவு நீங்கள் நினச்சாலும் உங்கள் லைஃப்பில் திரும்ப கிடைக்காது. ஸோ எவ்வளோ கோலம் என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ கோலம் இந்த ஃபேஸை என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் குட்டி இம்பேக்ட் பண்ணியிருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் இந்த ஜேர்னியில் நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறோம். கவுன்சிலிங் கைட், காலேஜ் சர்வைவல் டிப்ஸ், ரியாலிட்டி செக்ஸ்னு உங்ககிட்ட எனக்கு பேச இவ்வளோ விஷயம் இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். அண்ட் இப்போ போகிறதுக்கு முன்னாடி உங்கள் விஷன் என்ன, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான குவரிஸ் ஏதாச்சும் இருக்கா, எது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஐ வில் ரீட் எவ்ரி சிங்கிள் கமெண்ட் அண்ட் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். லெட்ஸ் டாக் இட் அவுட் அண்ட் ஸ்டே டியூன்ட். I'm Sanjana and this is me becoming better and better every single day. See you on the next one. Bye.